உயிரோட தேடல்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல சார், அதோட தீர்வுக்கு எதுக்காவது வந்தீங்களா? அதை முழுசு உயிர்னா என்ன, ஏன் எல்லாரும் இறந்து போறாங்க, செத்து போறாங்க, வந்ததுக்கு அப்புறம் தான் மருத்துவத்தை பத்தி தூக்கமே பல நாள் இல்ல அப்படிங்கிற என்னுடைய உடம்புக்கு எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா அப்படிங்கிறத கேட்டுதான் செய்யணும். இதுவரை மனித குலம் அறியாத சித்தர்கள் சொன்ன வர்ம மருத்துவ சூட்சும முறைகளை கற்றுக்கொண்டு வர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கும் மருத்துவ சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை. எங்களிடம் ஆன்லைன் மூலமாகவும் சிகிச்சை மற்றும் மருத்துவம் படிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சித்தரியல் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திரு ஹீலர் பழனிசாமி ஐயா பேச இருக்கிறாங்க. அவர் இந்த சித்த மருத்துவ பயணத்தையும் இந்த வர்மா பயணத்தையும் எப்படி ஆரம்பிச்சாரு அப்படின்ற பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஐயா, நீங்க எத்தனை வருஷமா இந்த துறையில இருக்கிறீங்க? எவ்வளவு நாளா இந்த எத்தனை பேஷண்ட்ஸை நீங்க இதுவரைக்கும் கியூர் பண்ணிருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம், நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 15 ஆண்டுகளா இந்த சித்த மருத்துவ துறையில இருக்கிறாங்க. நிறைய பேரை குணப்படுத்தி இருக்கிறேன். இளமை வயதிலேயே இந்த ஃபீல்டுக்கு தான் வரணும், நம்ம சித்த மருத்துவம் கத்துக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எங்க இருந்து தோன்றுச்சு? அரியலூர் மாவட்டம் இலந்தைகுடம் கிராமத்துல இருந்து வர்றேன். பள்ளி படிப்பு எல்லாம் அங்கதான் முடிக்கிறேன். நான் சிறு வயதுல இருந்தே வளர்ந்து வரும்போது எங்க குடும்பம் வந்து ஒரு 20 பேர் கொண்ட கூட்டு குடும்பம். நான் வளர வளர வயதானவர்கள் எங்க குடும்பத்துல அதிகம். வருடத்துக்கு ஒரு முறை ஒருத்தர் இறந்து போயிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துதான் வளர்றேன். அப்படி இருக்கும்போது உயிர்னா என்ன, ஏன் எல்லாரும் இறந்து போறாங்க, செத்து போறாங்க, இதெல்லாம் வந்து ஆய்வு பண்றேன். நான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அப்ப இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்மள ஆசையா தூக்கி வளர்த்தவங்க, நம்மளை கொஞ்சினவங்க, நம்மளோட இணக்கமா இருந்தவங்க செத்து போறாங்க அப்படின்னா அப்ப இதை பத்தின தேடல் எனக்குள்ள வருது. பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு பிறகு நான் என்ன பண்றேன்னா இந்த யோகா, மருத்துவம் இது சார்ந்த அறிஞர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் கேட்கிறேன். அது கேட்கும்போது எனக்கு மருத்துவம் புரியுது. அதை தாண்டிய உயிரினுடைய அந்த இயக்கம், உயிர்னா என்ன, அது எங்கேருந்து வருது, இதெல்லாம் எனக்கு வந்து புரியுது. என்னுடைய நோக்கம் வந்து மருத்துவம் படிக்கணும், மருத்துவத்துக்குள்ள போகணுங்கிறது இல்லை. அப்ப இந்த உயிர் பத்தி தேடிக்கிட்டே வரும்போது மருத்துவம்ங்கிறது எனக்கு எளிமையா இருக்கு. அதுல இன்னொரு சாதகமான விஷயம் என்னன்னா, எங்க தாத்தா, அம்மா வழியில இருக்கிற பாட்டி, இவங்க எல்லாம் ஏற்கனவே மருத்துவம் பார்த்தவங்க. அந்த பரம்பரையில வந்ததுனால நான் மேற்கொண்டு மருத்துவ படிப்புகள் படிச்சுக்கிட்டேன். அதாவது சிகிச்சை முறையா வர்மம், அக்குபங்சர், நியூரோபதி, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 20 சிகிச்சை முறைகள் இருக்கும். இது எல்லாத்தையும் சில ஆண்டுகள் செலவு பண்ணி நிறைய அறிஞர்களுடைய புத்தகம், நிறைய அறிஞர்களுடைய புத்தகம், உலக மருத்துவ வரலாறு, இது போன்று மருத்துவம் சார்ந்த ஏகப்பட்ட விஷயங்களை நான் சேகரிக்கிறேன். உயிர் பத்தி புரிஞ்சு போனதுனால மருத்துவம்ங்கிறது ரொம்ப எளிமையானது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு போகுது. இப்படிதான் நான் மருத்துவத்துக்குள்ள வந்தேன். உயிரை பற்றிய தேடல் இருந்தது, அது என்ன மருத்துவத்துல கொண்டாந்து விட்டுருச்சு. அதாவது உங்க தாத்தா பாட்டி எல்லாம் மருத்துவம் பார்த்தாங்கன்னு சொல்றீங்க சார். நீங்க அவங்கள தொடர்ந்து வந்து அவங்களுடைய வம்சாவழியிலேயே இந்த வைத்தியத்தை பாக்குறீங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துக்கு சித்த மருத்துவத்துக்கு ஒரு சரியான அங்கீகாரம் கிடைச்சிருக்கா? அந்த சரியான அங்கீகாரம் கிடைக்கலன்ற ஆதங்கம் உங்களுக்கு இருக்கா? சித்த மருத்துவத்துக்கு இன்றைக்கு அங்கீகாரம் இருக்கு. சித்த மருத்துவம்ங்கிறது முதல்ல சித்தர்கள் கொடுத்தது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்த மருத்துவத்தை போதிக்கிறதுக்குன்னே கல்லூரிகள் வருது. இது வந்து ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். அந்த காலத்துல சித்தர்கள் சொன்னதை அழகா டாக்குமெண்ட் பண்ணி கல்லூரி வச்சு அதை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முறை வந்து வருது. அந்த வகையில அது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். அது அப்பவே வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. உயிரோட தேடல்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல சார், அதோட தீர்வுக்கு எதுக்காவது வந்தீங்களா? அதை முழுசா கண்டுபிடிச்சு? இல்ல, வந்ததுக்கு அப்புறம் தான் மருத்துவத்தை பத்தின புரிதலே எனக்கு கிடைச்சது. இந்த உயிரை உணர்கின்ற அனுபவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? உயிர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சித்தர்கள் இத பல வார்த்தைகள்ல குறிப்பிடுறாங்க. வாசி, சிவம், சரம், இப்படி பல வார்த்தைகள்ல குறிப்பிடுறாங்க. இந்த உயிரை உணர்ந்து வாழ்தல் அப்படிங்கிற இடம் எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் மருத்துவம்ங்கிறது ரொம்ப எளிமையானது அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. அதை உணர்ந்து வாழ்றதுதான் ஒரு ஞானமான வாழ்க்கை அப்படிங்கிறதும் புரிஞ்சிருச்சு. அதை உணர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கையை பல பேருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வருகை. புரியுது சார். இப்போ ஒரு சுவாரஸ்யமான சந்தோஷமான கேள்வி சார். நிறைய நோயாளிகள் உங்களை தேடி வந்திருப்பாங்க. எனக்கு இது இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்னு. நீங்களும் அதுல பார்த்த சுவாரஸ்யமான வியாதி எது? இல்ல இவங்க இதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட வந்திருந்தாங்கன்னா நம்மளை காப்பாத்திருக்கலாம் அவங்கள அப்படின்னு தோன்றது எது? அதுக்கப்புறம் இவ்வளவு முத்தி போய் வந்த ஒரு வியாதிக்காரரை நான் இப்படி தெளிவு பண்ண
ஆனந்த், அதுல எனக்கு இது ஒரு சந்தோஷம். அதாவது எனக்கு தெரியும் நீங்க நிறைய ஃபீஸோ எதுவோ சார்ஜ் பண்றது கிடையாது, இதை ஒரு சர்வீஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட பண்ணிட்டு இருக்கீங்க, தீர்வு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்க பார்த்த பேஷண்ட்ஸ்ல ஒரு 4-5 இன்சிடென்ட்ஸ் பேஷண்ட்ஸை பத்தி அதை சொன்னீங்கன்னா, அவங்க நேம கூட சொல்ல தேவையில்லை, அதை பத்தி சொன்னீங்கன்னா வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். இதுல வந்து ஃபர்ஸ்ட் உங்க முதல் கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். நீங்க பார்த்த நோயாளர்கள்ல, நான் பார்த்த நோயாளிகள்ல மறக்க முடியாத ஒரு நோயாளினா 40 வயது உடைய ஒருத்தர். நான் கிராமத்துல தான் இருக்கேன். வந்தவர் நாங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருந்து வந்தாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளி, உடல்லயும் நிறைய நோய்கள் இருக்கு. அவர் வந்து என்கிட்ட பேசுறாரு, ஏதோ கேள்விப்பட்டு வந்து நேரடியா பேசுறாரு. இது மாதிரி நான் எல்லா மனநல மருத்துவர்களையும் பார்த்தேன், யார்கிட்டயுமே எனக்கு தீர்வு இல்லை, உங்கள்கிட்ட தீர்வு இருக்குமான்னு தேடி வந்தேன் அப்படின்னு. நம்ம அஸ்ட்ராலஜி எல்லாம் பார்ப்போம். அவர் உட்கார வச்சுக்கிட்டு நான் பேசிட்டு இருந்தேன். அவருடைய கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தார். எங்க போனேன், யாரை பார்த்தேன், பணம் தான் கேட்கறாங்க ஆனா சரி பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய குடும்பம் அரசியல் பின்னணி கொண்ட குடும்பம், தீல நிறைய தோத்து போயிட்டேன், இப்படி பல விஷயங்கள்ல அவர் பேசினாரு. இத்தனைக்கும் அவருக்கு திருமணமும் ஆகல, வயது 40க்கு மேல இருக்கும். அவருடைய ஹிஸ்டரி எல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்ச உடனே இப்ப எப்படியாவது நம்ம திறமை என்னங்கிறது அவருக்கு தெரியணும், அது ஒரே வார்த்தையில சிங்கிள் வார்த்தையில தெரியணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், இது வரைக்கும் நீங்க அழுதுருக்கீங்களா, கடைசியா எப்ப அழுதீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் அப்படியே அமைதி ஆயிட்டார். இந்த கேள்விய யாருமே என்கிட்ட கேட்டதில்லை, எந்த மருத்துவரும் என்கிட்ட கேட்டதில்லை அப்படின்னு சொன்னார். இந்த கேள்வியை யாருமே கேட்டதில்லை, எந்த மருத்துவரும் கேட்டதில்லை அப்படின்னு சொன்னார். கடைசியா நீங்க எப்ப அழுதீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அம்மா இறந்தப்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அழுதேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் அழுகவே இல்லை. அப்ப அவருடைய நோய் அதுல இருந்தும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதை அவர் உணர்றாரு. அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து தீர்வு 2 தான். நீங்க தனிமையில இருக்கும்போது நல்லா கண்ணை மூடி அழுங்க. நீங்க எவ்வளவு தூரம் அழுகுறீங்களோ உங்க நோய் உங்களை விட்டு வெளியில போயிடும். அது போக ஒரு ஆன்மீக வழிகாட்டலாக என்ன சொன்னேன்னா, பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு சிவாலயங்கள்ல போய் கண்ணை மூடி உட்காருங்க, நிலாவை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இது மறக்க முடியாத ஒண்ணு. அவரு நம்ம கண்ணு முன்னாடியே வந்து இது வரைக்கும் என்கிட்ட யாரும் கேட்காத கேள்வி, அப்ப இங்கதான் எனக்கான தீர்வு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போனார். அதை மறக்க முடியாது. சந்தோஷம் சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நீங்க சொன்ன பதில். இப்ப சுவாரஸ்யமா மக்களுடைய பிரச்சனையில இருந்து, மக்களுடைய சைட்ல இருந்து இந்த கேள்வியை கேட்கிறேன் சார். இன்னைக்கு மக்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன், அலோபதியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அக்குபஞ்சர், அக்கு ஹீலிங், ரேக்கி இதெல்லாம் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதுல எதை மக்கள் நம்பலாம், எதை நோக்கி மக்கள் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மருத்துவம் என்பது மாயை தான். மருத்துவம் என்பதே மாயை தான். அதுல உண்மையான மருத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் என்பது மாயை. ஆனா உண்மையான மருத்துவம்னு ஒண்ணு இருக்கு, அது சித்த மருத்துவம். அப்படி சித்த மருத்துவத்துல என்ன உண்மை இருக்கு அப்படின்னா, காலகாலமா எந்த மருத்துவம் காலம் கடந்து நிலைச்சு நிக்குதோ அதுல உண்மை இருக்குன்னு அர்த்தம். இதுதான் அதுக்கு ஒரே சான்று. இன்னைக்கு உலக மருத்துவ வரலாற்றை நீங்க ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா, அந்த மருத்துவங்களுடைய ஆயுள் காலம் ரொம்ப கம்மி. 800 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள், 300 ஆண்டுகள் இப்படிதான் இருக்கு. சித்த மருத்துவத்துக்கு கால எல்லையே கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா 50,000 வருடம் பழமையான ஒரு மருத்துவம் என்றால் அது சித்த மருத்துவம். இவ்வளவு காலம் தாண்டி ஒரு மருத்துவ முறை வருது அப்படின்னு சொன்னா அதுல எப்பேற்பட்ட உண்மை இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். புரியுது சார். எண்ணெய் குளியல்னா என்ன, அதை பத்தி நம்ம சித்த மருத்துவத்துல என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். எண்ணெய் குளியல் என்பது மனித உடலை வளமாக வைத்துக் கொள்ள சித்த மருத்துவத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிகிச்சை முறை. இந்த எண்ணெய் குளியலை எப்படி செய்யணும் அப்படின்னா, அதிகாலையில நல்லெண்ணெய் எடுத்து அதை வந்து வாத உடம்பு, பித்த உடம்பு, கப உடம்புக்கு ஏற்றார் போல அந்த எண்ணெயை வந்து தயார் செய்யணும். பச்சை எண்ணெயை நேரா பயன்படுத்தக்கூடாது. வாத உடம்பு அப்படின்னா அதுக்கு நம்ம மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு அதை லேசா சூடு பண்ணி அந்த எண்ணெயை தான் தேய்க்கணும். அதுக்கு மருத்துவ முறைப்படி மருத்துவர்களால தயார் பண்ணி கொடுக்கிற எண்ணெய்களும் இருக்கு. எண்ணெய் குளியல்ல இன்னைக்கு பல குளறுபடிகள் தமிழ்நாட்டுல நடந்துட்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பு சூடா இருக்குன்னா நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போறேன் அப்படின்னு இறங்கிடுறாங்க. இந்த காலத்துல அது மாதிரி செய்யக்கூடாது. எண்ணெய் குளியலுக்கு எதிரான கிடையாது. நானு அதுல என்ன தப்பு நடக்குதுன்னா, சூடா இருக்கிற உடம்ப குளிர்ச்சி ஆக்குறேன்னு சொல்லி எண்ணெய் குளியல் செய்யறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா இருக்கிற சூட்டை தூக்கி விடுறாங்க. இதான் நடக்குது. அதாவது மனித உடல்ல டெம்பரேச்சர் ஒரே மாதிரி மெயின்டைன் ஆனாதான் அது ஆரோக்கியம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல யாருக்கும் அப்படி மெயின்டைன் ஆகிறது இல்ல. உணவு பழக்க வழக்கங்களால, தூக்க முறை கெட்டு போனதுனால, இப்படி பல காரணங்கள் சொல்லலாம், சொல்லிட்டே போலாம். இந்த உடம்பு வந்து அந்த டெம்பரேச்சர்ல மெயின்டைன் ஆகுறதே இல்ல. இதை எண்ணெய் வச்சு குளிச்சு சமாளிச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சூடு, குளிர்ச்சி இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இவங்க பயன்படுத்துறதே தவறு. ஏன்னா இதுல விளையாடுறாங்க. சூடுன்னா என்னன்னு உண்மையிலே தெரியாது யாருக்கும், குளிர்ச்சினா என்னன்னு தெரியாது. எல்லாம் ஒரு நம்பிக்கையில செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு சிகிச்சை முறை. என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை முறையா செய்யணும்னா என்ன பண்ணணும்னா, உங்க அருகில் இருக்கிற சித்த மருத்துவர், வர்ம சிகிச்சை செய்யக்கூடியவர் இவங்கள்ட்ட அணுகி அதை முறையா அவங்கள்ட்ட ஒரு 10 நிமிடம் உட்கார்ந்து கேட்டு, என்னுடைய உடம்புக்கு
எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டுதான் செய்யணும். இன்னைக்கு சுயமா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா உடம்பு நமக்கு குளிர்ச்சி ஆயிடும் அப்படின்னு நினைச்சு பண்ணாங்கன்னா அதிகப்படியான சூடுதான் ஆகும். மனித உடம்புக்குள்ள இருக்கிற உஷ்ணத்தை குளிர்ச்சியை வச்சு கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு பெரிய மூட நம்பிக்கை. இளநீ குடிச்சா உடம்பு வந்து குளிர்ச்சி ஆயிடும், நொங்கு சாப்பிட்டா உடம்பு குளிர்ச்சி ஆயிடும், அப்புறம் கீரைகள் சாப்பிட்டா குளிர்ச்சி ஆயிடும். இதெல்லாம் வந்து உண்மையிலேயே மூட நம்பிக்கை தான். அப்படி கிடையாது. நம்ம வாழ்வியல்ல இருந்தே வரணும். உடம்பு சூடு குறையணும்னா உண்மையிலேயே இங்க ஓப்பனா சொல்லிடுறேன் நானு, நல்லா தூங்குறவங்களுக்கு மட்டும்தான் சூடு குறையும். தூக்கமே பல நாள் இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு சூடு குறையாது. இப்ப இன்னைக்கு அதுதான் தமிழ்நாட்டினுடைய பெரிய பிரச்சனை. யாருக்குமே தூக்கம் அப்படிங்கிறது இல்ல, உலகளாவிய பிரச்சனையும் கூட. தூக்கம் சரியா இல்லைன்னா உடம்பு சூடாகும். அந்த சூடை கவனிக்காம நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அது எதிர் விளைவுகளை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அப்ப சித்த மருத்துவம் செஞ்சும் எனக்கு பலன் கிடைக்கலையே அப்படிங்கிற புலம்பல் தான் வெகுஜன மக்களுக்கு இருக்கு. அதனால நான் சொல்றத நான் அன்பா கேட்டு ஒரு சித்த மருத்துவரை அணுகி எப்படி செய்யறதுன்னு கேட்டு செய்யறது நன்மையை கொடுக்கும். திரும்பவும் சொல்றேன், இந்த எண்ணெய் குளியல் முறை அப்படிங்கிறது மனித உடலை வளமாக வைத்துக்கொள்ள, ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான சிகிச்சை முறை. இது மாதிரி ஒரு சிகிச்சை முறை உலகத்திலேயே கிடையாது. ஆனா இது அந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு வீட்லயும் தெரிஞ்சிருந்தது. அந்த சித்த மருத்துவ கொள்கை அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல பரவலாக்கப்பட்டிருக்கு. ஒரு வீட்டுல நம்ம தாத்தாவோ பாட்டியோ எடுத்து அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னா அப்ப அந்த கல்வி அவ்வளவு தூரம் பரவலாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு நம்ம யூடியூப்ல பார்த்துட்டு நெட்ல பார்த்துட்டு செஞ்சாங்க அப்படிங்கிறதுனால அதுல இருக்கிற கொள்கை புரியாம, அதுல இருக்கிற கருத்து புரியாம நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது. சரி சார், நன்றி, வணக்கம். இந்த வீடியோல தேவையான பதிவு நம்ம மக்களுக்கு கிடைச்சிருக்கோம்னு நம்புறோம் சார். உங்களுக்கு வர்ம சிகிச்சை மேற்கொள்ளணும்னா எங்க கீழே உள்ள நம்பர்ல தொடர்பு கொண்டு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இதுவரை மனித குலம் அறியாத சித்தர்கள் சொன்ன வர்ம மருத்துவ சூட்சும முறைகளை கற்றுக்கொண்டு வர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கும் மருத்துவ சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை. எங்களிடம் ஆன்லைன் மூலமாகவும் சிகிச்சை மற்றும் மருத்துவம் படிக்கலாம்.